காமராஜ் அவர்களுடைய 122வது பிறந்த தினத்தை இன்றைக்கு டெல்லி நம் தமிழ் மக்களோடு சேர்ந்து அவருக்கு தமிழ் சங்கத்தினர் பிஜேபி தமிழ் செல் அவர்கள் எல்லாம் இணைந்து இன்றைக்கு நம்மளுடைய காமராஜ் ஐயா அவர்களுக்கு எங்கள் புகழஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். அவர்களுக்கு மலரஞ்சலி அவருடைய புகழஞ்சலி செலுத்திவிட்டு காமராஜர் ஐயா அவர்களுடைய புகழ் எவ்வளோ பெரிய புகழ். அவர் கிட்டத்தட்ட இன்றைக்கு 122 வயது ஆகிறது. அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தான் தமிழ்நாட்டில் குழந்தைகள், ஏழை எளிய மக்கள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று அவர் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். இன்றைக்கு அந்த மதிய உணவு திட்டம் இன்றைக்கு இந்தியா முழுவதுமே நடைமுறைப்படுத்தப்படுது. அதே போல் காமராஜர் ஐயா ஆட்சி காலத்தில் தான் பல்வேறு நீர்த்தேக்கங்கள், பெரிய பெரிய அணைகள்லாம் கட்டப்பட்டது காமராஜர் ஐயா காலத்தில் தான். அதுக்கு பிறகு இன்றைக்கு கூட அவங்க திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு பெரிய டேம் கூட அவர்கள் கட்டின, கல்லணை சோழர்கள் காட்டினது. அதுக்கு பிறகு வைகை டேம், மேட்டூர் டேம் இதெல்லாம் நம்மளுடைய காமராஜர் ஐயா கட்டினது. அதுக்கு பிறகு அவர்கள் நீரை தேக்க வேண்டும், நீரை பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை கூட இல்லாமல் இருக்கிறது. அதே போல் காமராஜர் ஐயா காலத்தில் தொழில் வளர்ச்சி, சென்னையில் இருக்கிற, ஆவடியில் இருக்கிற HVF நிறுவனங்களாகட்டும், இப்படி அனைத்து நிறுவனங்களும் அவருடைய ஆட்சி காலத்தில் அங்கு கொண்டு வந்து நிறுவப்பட்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை ஒரு பெரிய அளவுக்கு எடுத்துக்கொண்டு தமிழர்களுடைய ஒவ்வொருவருடைய வளர்ச்சிக்கும் பெருந்துணையாக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களுடைய 122வது பிறந்த தினத்தில் அவரை போற்றுவதிலும் அவரை பெருமைப்படுத்துவதிலும் நாம் சந்தோஷம் கொள்கிறோம், மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.